வணக்கம். தினமடை செய்தி. தருமபுரி அருகே காதலித்து திருமணம் செய்த இளம் பெண்ணில் சாவில் மரணம் இருப்பதாக உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி பகுதியைச் சேர்ந்த மகாலிங்கம் எழிலரசி என்பவரின் மகன் ஜேசிபி ஓட்டுநராக பரத் என்பவரும், பொம்மடி அருகே தாசரஅள்ளி கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான பாலன் முருகவேணி தம்பதியின் மகள் ஸ்ரீபிரியா என்பவரும் காதலித்து பெற்றோரின் எதிர்ப்பையும் மீறி கடந்த 2019ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டுள்ளனர். இந்த நிலையில் இவர்களுக்கும் 2020ஆம் ஆண்டு பெண் குழந்தை பிறந்த நிலையில் 3 மாதங்களிலேயே உடல் நலிவுக்குறைவால் இறந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து இரண்டாவதாக இவர்களுக்கு 2012ஆம் ஆண்டு பெண் குழந்தை பிறந்த நிலையில் குழந்தைக்கு காதணி விழா நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பரத்தின் அடிக்கடி பெற்றோர்கள் ஸ்ரீபிரியாவிடம் அடிக்கடி வரதட்சணை கேட்டு துன்புறுத்தியதாக தெரிகிறது. இந்த நிலையில் கணவன் மனைவி இருவருக்கும் அடிக்கடி தகராறு நடந்து வந்த நிலையில் கடந்த 4ஆம் தேதி வாக்குவாதம் முற்றவே மனைவியை அடித்து துன்புறுத்தியுள்ளார். அதனைத் தொடர்ந்து கடந்த வெள்ளிக்கிழமை அன்று வீட்டிலிருந்து ஸ்ரீபிரியா காணாமல் போனதாக பரத்தின் உறவினர்கள் ஸ்ரீபிரியாவின் பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து அதியமான் கோட்டை காவல் நிலையத்தில் ஸ்ரீபிரியா காணவில்லை என புகார் கொடுத்துள்ள நிலையில் தொடர்ந்து ஸ்ரீபிரியாவின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் காவல் நிலையத்திற்கு சென்று முறையிட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து சனிக்கிழமை அன்று தருமபுரி நகர பகுதியை ஒட்டியுள்ள ராமக்கால் ஏரியில் ஸ்ரீபிரியாவின் சடலமாக மீட்டு தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக காவல்துறையினர்கள் அனுப்பி வைத்தனர். இதனால் ஆத்திரமடைந்த ஸ்ரீபிரியாவின் உறவினர்கள் இன்று மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு தங்களது மகளின் சாவில் மர்மம் இருப்பதாக கூறி காவல்துறையினரை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி அடித்து கொலை செய்துவிட்டு ஏரியில் வீசிவிட்டு சென்று இருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது. ஆகையால் பரத் மற்றும் அவரது உறவினர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும், இல்லையென்றால் உடலை வாங்க மாட்டோம் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தருமபுரியில் காதலித்து திருமணம் செய்து 6 ஆண்டு காலத்திற்குள் வரதட்சணை கொடுமையால் மரணத்தில் முடிந்த சம்பவம் தருமபுரி கோட்டாட்சியர் காயத்ரி விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தினமடை செய்திகளுக்காக நமது தினமடை யூடியூப் ஆசிரியர் சந்துரு.